அனைவருக்கும் வணக்கம். உரிமையின் குரல், இது உங்களின் குரல். நம்ம சேனல்ல இப்போ நம்ம பேச போகிற விஷயம், கோவையில் தனியார் கல்லூரியில் படித்த இளம் மாணவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நிறைய விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம சமூகம் எந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவோட நம்ம போட்டிருக்கோம். எவ்வளவு பெரிய அந்த பெற்றோர்கள் கதறல் ஒவ்வொருத்தர் காதலையும் விழுகும்போது மனசெல்லாம் வலிக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது என்ன சொல்றது, ஒவ்வொரு செய்திகள் வர்றது விசாரணையில் நம்ம பார்த்தோம்னு சொல்லி கேட்டால், போதைப் பொருள் கலாச்சாரத்தினால தான் அந்த மாணவர்கள் 2 குரூப்பாக இது பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாணவரை அடித்து கொடூரமான கொலை. எப்படி இதை நம்ம ஏற்றுக்கிறதுனே தெரியல. இந்த சமூகம் எதை நோக்கி போகுது? வருங்கால இந்தியா எப்படி நம்ம மாணவர்கள் கையில் எப்படி நடைமுறைப்படுத்த போகுதுன்னு நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு. இந்த போதை கலாச்சாரத்தை எப்படி தான் நம்ம ஒழிக்க போறோம்? தன்னிலிருந்து தொடங்கணும். அதுதான் முந்தின வீடியோல இருந்து சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு குடிமகனும் அவங்க வீட்டில இருந்து அதை தொடங்கணும். அரசாங்கம் இதை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இரும்பு கரம் கொண்டு அடக்கணும், ஒடுக்கணும். இப்ப அண்மையில புதிதா பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கம் சிஎம் விஜய் அவர்களையும் ஒரு வேண்டுதலா இந்த மாணவர்களுக்கு வருங்கால இந்தியாவில் ஒரு வலிமையான இந்தியா உருவாக்க போற ஒரு மாணவர்களை இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து எடுக்கிறதுக்கான வழிகளை ரொம்ப சிரத்தை எடுத்து செய்யணும். உங்க மேல ரொம்ப ஒரு அன்பு மரியாதை வைத்து வாக்களிச்சிருக்காங்க. இரும்பு கரம் கொண்டு அதை ஒடுக்குங்க. தயவு தாட்சணையே பார்க்க வேண்டாம். இதுல நம்ம யோசிக்கிறதுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை. இதுக்கு உடனடியாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதுக்கான ஒரு தீர்வை ஒரு தீர்க்கமா இந்த அரசு, புதிதாக வந்த அரசு இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்க போறாங்க. இந்த போதை கலாச்சாரத்தை ஒடுக்கிறதுக்கான ஒரு வலிமையான ஒரு அரசா செயல்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முதல்வராகிய நீங்கள் மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அந்த குடும்பம் கதறது, அந்த தாய் தந்தை கதறதை பார்த்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்க சொல்றாங்க, இரும்பு ராடை கொண்டு அடிச்சாங்க, கத்தியில குத்திருக்காங்க, 20 பேர் கொண்ட கும்பல் அப்படின்றாங்க, சக மாணவர்கள்ன்றாங்க. இதுதான் உச்சத்தில் உச்சம். ஒரு மாணவர்கள் எவ்வளவு ஒரு வக்கரமான சூழ்நிலையில அந்த மாணவர்கள் இப்ப இந்த சமூகத்துல இருக்கிறாங்க, அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. நம்ம எதை நோக்கி நகர்றோம் அப்படின்னு தெரியல. எல்லாரும் நம்ம பிள்ளைகள் தான், யாரோ ஒரு பிள்ளைன்னு நினைக்க வேண்டாம். இந்த போதைப் பொருள் விற்று வர்ற பணம் ஒரு பெரிய பணமா இருக்கலாம், ஆனா அது எவ்வளவு துன்பத்தை கொடுக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்க அத்தனை பேருமே யோசிச்சு பாருங்க. மாணவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சாதாரண குடிமகனா கூட இருக்கட்டும், நாட்டுக்கு இது நல்லது நடக்குதா? சம்பாதிக்கிறதுக்கு, வருமானம் ஈட்டுறதுக்கு பல வழிகள் இருக்கு. இன்னைக்கு இந்தியா கதவை திறந்து விட்டுருக்காங்க. அவ்வளோ கம்பெனிகள், பல எம்எஸ்எம்இ இதுல பல நிறுவனங்களை உருவாக்கி லோன் மூலியமா பல இதை நம்ம செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, கிராமத்துல சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்படி இருக்குது. சமூகத்துக்கு சீர்கேடை உருவாக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரத்தை எப்படி நம்ம ஒழிக்க போறோம்? இப்படியே போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அடுத்த தலைமுறையை, நம்ம தலைமுறை மாணவர்கள் அத்தனை பேரும் வாழ போறாங்கன்றதை யோசிச்சு பாருங்களே. எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையா இருக்கு. இதை மாத்தணும். அனைவரும் சேர்ந்துதான் மாற்ற முடியும். அரசு ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்து இவங்களை ஒடுக்கணும், கண்காணிக்கணும், ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அந்த பெற்றோர்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்றதை தவிர வேற ஒண்ணுமே தெரியல. ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது மாறும்னு நினைக்கிறோம். மாற்றம் என்று சொன்ன அரசு மாற்றும்னு நினைக்கிறோம். நன்றி. உரிமையின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி ஆதரவு அளிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.